அதே என் ஃப்ரெண்டு சொன்னார், ஒரு முன்னாள் திமுகவோட முக்கிய தலைவர், எந்த வேலையில வீரமணியோ சத்யராஜையோ திவ்யாவையோ பிரகாஷ் ராஜை வந்து ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அமிச்சாரோ அன்னைக்கே டிஎம்கே ஃபேட் சீல்டுன்னார். என்னங்க என்ன வீரமணி பிரச்சாரம் பண்ணி எங்க ஓட்டு போடுவாங்களா ஜனங்க? இந்துக்கள் திரும்பி அப்படியே விஜய் பக்கம் வந்துட்டாங்க. இந்த மாதிரி புண்படுத்தினது மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றத்தை என்ன கேட்டாங்க, வழக்கு கேட்டாங்க. மசூதி எடுக்க சொன்னாங்களா, சர்ச்சை எடுக்க சொன்னாங்களா, கோயிலை சிலையத்துக்கு வைக்கிறாங்களா? ஒன்றும் சரி. நம்ம தமிழ்நாட்டில் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், நம்ம என்னைக்குமே சகோதரா பழகும். கபாலி கோயில் குளம் யார் கட்டினது? ஆற்காடு இளவரசர் கொடுத்தனால அது தப்ப போத சிவலிங்கம் சிவன் யார் கொடுத்த லேண்டு? ஸோ தமிழ்நாட்டில் வந்து இந்த மத பாகுபாடு பேறுபாடுலாம் கிடையாது. சகோதரர்களாக பழகிறோம். நம்ம பிரிச்சு விடுறதே அரசியல்வாதிங்க தான். இந்த மாதிரி திமுக வந்து இந்துக்கள் மதத்துக்கு எதிராக சனாதனத்தை பற்றி பேசுறது, இந்த கார்த்திகை தீபம் பண்ணக்கூடாதுங்கிறது, கோயிலில் கொள்ளை அடிக்க வேண்டியது, இந்துக்கள் மனசு இப்போ இது என்ன நடக்கும்னா கன்சாலிடேஷன் ஆஃப் இந்து ஓட்ஸ் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ எல்லாருமே ஒரு புதுமுகங்களா தாவேகாவில் இருக்காங்க. இவங்க எப்படி வந்து ஒரு நிர்வாகிக்க போறாங்க, ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்த போறாங்க அப்படின்ற போல ஒரு கேள்விகளை வைக்கிறாங்க. நிர்வாகத்தை நடத்த வேண்டியது ஐஏஎஸ் அதிகாரிகள். இப்போ விஜய் நல்ல நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல திறமையான அதிகாரிகளை தன் கையில் வைத்திருந்தால் விஜய்க்கு முதல் வெற்றி. இரண்டாவது வெற்றி இறையன்பு போன்ற அதிகாரிகள். முதல் டேர்ம்ல இறையன்பு வச்சிருந்தார், முதல் 2.5 வருஷம் வச்சிருந்தார் ஸ்டாலின். இறையன்பு மாதிரி அதிகாரிகள் 10 பைசா லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஆட்சியை ஒழுங்கா வழி நடத்துவாங்க. அந்த மாதிரி அதிகாரிகளை விஜய் வச்சிருந்தாருன்னா, சார் நீங்க பண்றது தப்புன்னு சொல்லுவார்.